வணக்கம். மீண்டும் திமுகவில் அழகிரி அவர்களுக்கு முக்கிய பதவி. அவசரமாக அமெரிக்காவிலிருந்து அழகிரி அவர்களை மீண்டும் சென்னைக்கு வரவழைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும் அழகிரி அவர்கள். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது சமீபத்தில் அழகிரியின் மகன் துரைதயநிதி அவர்கள் மிக மோசமான உடல்நிலை பாதிப்புக்குள்ளானது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதனால் அழகிரி மட்டுமல்லாமல் அவரது தம்பியான ஸ்டாலின் அவர்களும் மிகவும் மனவேதனைக்கு உள்ளாகியிருந்தார். முன்னதாக அழகிரி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வந்தாலும் அவர்கள் இருவரும் நீண்ட வருடங்களாக சந்தித்துக் கொள்ளாமல் பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட அழகிரி அவர்களது மகனான துரைதயநிதி அவர்கள் மீது எப்பொழுதும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த பாசம் உண்டு. அதே போலதான் சித்தப்பாவும் அப்பாவும் பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட துரைதயநிதி அவர்கள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடனும் அவரது குடும்பத்தினருடனும் பேசிக்கொண்டும் பழகிக்கொண்டும் தான் இருந்தார். அந்த வகையில் தான் துரைதயநிதிக்கு உடலம் சரியில்லாமல் போனதும் உடனடியாக எதை பற்றியும் யோசிக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அவரை சந்தித்தார். அத்துடன் தன் அண்ணன் அழகிரி அவர்கள் மீது இருந்த மனக்கசப்பையெல்லாம் மறந்துவிட்டு அவருக்கு ஆறுதலும் தைரியம் சொல்லி அவரை தேற்றினார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் நீண்ட நாளாக ஐசியூவில் இருந்த துரைதயநிதி அவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு போய் ஒரு வழியாக தேறிய நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதற்கிடையில் திமுகவில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவராக விளங்கியதோடு எம்எல்ஏ, எம்பி, மத்திய அமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்தவர் நடிகர் நெப்போலியன். இவர் அரசியல் மற்றும் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு தன் மகனுக்காக அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டது அனைவரும் அறிந்தது. இந்த சூழலில் துரைதயநிதியின் உடல்நிலை குறித்தும் அவர் அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்காக வருவது குறித்தும் அறிந்த நெப்போலியன் அவர்கள் உடனடியாக தன்னுடைய நண்பர் அழகிரி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார். இதையடுத்து அமெரிக்காவிற்கு துரைதயநிதியை அழைத்து சென்ற அழகிரி அவர்கள் அங்கேயே தங்கி தனது மகனை பார்த்து கொண்டார். மேலும் நெப்போலியன் அவர்களும் பல்வேறு வகைகளில் அழகிரி அவர்களுக்கும் துரைதயநிதி அவர்களுக்கும் உதவி வருகிறார். அந்த வகையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அழகிரி அவர்கள் அமெரிக்காவில் இருந்தார். 6 மாதங்களில் மகனின் உடல்நிலை நன்றாக தெரியாது. இதையடுத்து சமீபத்தில் சென்னை வந்த அழகிரி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது அழைப்பின் பேரில் அவரை நேரில் சென்று சந்தித்தார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அழகிரி ஆகியோரது இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற நிலையில் இந்த சந்திப்புக்கு பின்னணியில் மிக முக்கியமான வேறொரு காரணம் உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது துரைதயநிதியின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த துரைதயநிதி அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவரிடம் பேசியிருக்கிறார். அப்போது தான் நன்றாக குணமாகிவிட்டதாக தெரிவித்த துரைதயநிதி தன் தந்தை அழகிரி குறித்து ஸ்டாலினிடம் அதிகம் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது அரசியலில் ஈடுபடாததால் தந்தை அழகிரி அவர்கள் தனித்து விடப்பட்டதாக உணர்வதாக துரைதயநிதி அவர்கள் ஸ்டாலினிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தான் நன்றாக குணமாகிவிட்டதால் தன் தந்தையை அழைத்து பேசுமாறும் அவரது தனிமையை போக்குமாறும் ஸ்டாலினிடம் அவர் கூறியுள்ளார். அதன் விளைவாகவே ஸ்டாலின் அவர்கள் அழகிரி அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் தற்போது வெளியுள்ளதால் அழகிரி அவர்கள் மீண்டும் முழுநேர அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வேறு வருவதால் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பலம் வாய்ந்தவராக கருதப்படும் அழகிரி அவர்கள் திமுகவிற்கு மேலும் பலம் சேர்ப்பார் என்று கருதப்படுகிறது. அந்த வகையில் மீண்டும் திமுகவில் அழகிரி அவர்களுக்கு முக்கியமான பதவியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் அழகிரி அவர்கள் முழுநேர அரசியலுக்கு வர இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.